ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அந்த அறிக்கையிலே 2002ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றித்தான் விசாரிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரான காலப்பகுதியிலே பல சம்பவங்கள் நடைபெற்றன. உதாரணமாக 1990ஆம் ஆண்டிலே கிழக்கு மாகாணத்திலே கூட்டு படுகொலைகள், அதாவது கிராமமாக கூட படுகொலை செய்யப்பட்டது. உதாரணமாக திருக்குண்டான் படுகொலை, கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை, வீரமனை பிள்ளையார் ஆலய படுகொலை என்று பல்வேறு படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். ஆனால் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விசேட சபை அல்லது விசேட நீதிமன்றத்தில் அந்த காலப்பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களும் விசாரிக்கப்படுமா? அதை குறித்தான தீர்மானம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த அறிக்கையிலிருந்து இந்த அறிக்கையின் சிபார்சிலிருந்து எழுகிற ஒரு நீதிமன்றமாக இருந்தால் அது 2002க்கும் 2011க்கும் இடையில்பட்ட காலத்தில் உள்ள குற்றங்களை மட்டும்தான் விசாரிக்கும் என்பதுதான் நான் இப்பொழுது நினைக்கின்ற விடயம். இந்த 9 வருட காலம் கூட மிக நீண்ட காலம். இதை ஒரு விசாரித்து ஒரு வருட காலத்துக்குள்ளே 1.5 வருட காலத்துக்குள்ளே ஒரு விசாரணை அறிக்கையை கொடுத்ததே மிக கஷ்டப்பட்டு தான் செய்திருப்பார்கள். வெவ்வேறு நாடுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பல சம்பவங்களை அப்படியாக விசாரித்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுப்பது மிகவும் கஷ்டம். அதற்கு முன்னதான சம்பவங்கள் நிகழ்வுகள் குறித்து ஏதாவது ஒரு பொறிமுறைக்குள்ளே நாங்கள் ஆராய வேண்டியது அவசியம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மூல காரணங்கள், இந்த இனப்பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுகிற பிரச்சனைக்கு மூல காரணங்கள், அதில் இருந்து எழுந்த பல்வேறு வன்முறைகள், எங்கள் சமூகத்துக்குள்ளேயே சகோதர போர்கள், பலரை கொன்றொழித்த சம்பவங்கள், அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயங்கள், இப்படியாக பல விடயங்கள் நாங்கள் அதனை புறந்தள்ளாமல் அது நடக்கவில்லை என்ற ஒரு பாசாங்கு காட்டிக்கொண்டிருக்காமல் உண்மையாக மனம் திறந்து எங்கள் சமூகத்துக்குள்ளேயே நாங்கள் அலசி ஆராய்ந்து பல விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் இது என்று நான் நம்புகிறேன். இதே வேளையிலே உங்களுடைய ஆரம்பகால அரசியல் பிரவேசங்கள் பற்றியும் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்திலே தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைக்கப்பட்ட போது நீங்கள் கொழும்பில் ஒரு சட்டத்தரணியாகத்தான் அறிமுகமாகினீர்கள். ஆனால் இம்முறை தேர்தல் அறிவிப்பு வந்தபோது நீங்கள் வடமராட்சி பரத்துறை தொகுதியின் வடமராட்சி கிழக்கில் சேர்ந்த ஒருவராக நீங்கள் அறியப்பட்டீர்கள். உங்களுடைய ஆரம்பகால அரசியல் பிரவேசம் எவ்வாறு இருந்தது? நான் சட்டத்தரணியாக தொழில் செய்த போது அதிகமான வழக்குகளை தமிழ் மக்கள் சார்பிலே நடத்தியிருக்கிறேன். இதை பட்டியலிட்டு சொன்னால் நீண்ட நேரம் எடுக்கும். அது என்னுடைய ஆர்வம் காரணமாக நான் செய்த செயல். அதன் காரணமாக கட்சி சம்பந்தமான வழக்குகள் வந்தபோதும் கட்சி என்னை அந்த வழக்கிலே ஆஜர் செய்யுமாறு கேட்டு நான் அதனை நடத்தியிருக்கிறேன். இந்த பின்னணியிலே தான் 2010ஆம் ஆண்டுக்கு முன்னதாக கூட 2 தடவைகள் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று காலியான போது என்னை அதனை நிரப்புமாறு கட்சி என்னிடத்திலே கேட்டிருந்தது. நான் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தேன். நான் சொன்ன காரணம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் கட்சி ஒரு சட்டத்தரணியை இழந்துவிடும். ஏனென்றால் அதற்கு பிறகு நீதிமன்றங்களின் முன்னாலே என்னை ஒரு சுயாதீனமான சட்டத்தரணியாக வரும் கணிக்க மாட்டார்கள், ஒரு அரசியல்வாதியாகத்தான் என்னை கணிப்பார்கள் என்று நான் சொல்லி அதனை ஏற்க மறுத்திருந்தேன். ஆனால் 2010ஆம் ஆண்டுக்கு தேர்தல் வருகிற போது போர் முடிந்த சூழ்நிலையிலே அரசியலமைப்பு சட்ட மாற்றத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய மக்களுடைய முடிவுக்கு அடுத்ததான பணிகளை நாங்கள் சரியாக செய்ய முடியும் என்கின்ற ஒரு யதார்த்த சூழ்நிலையிலே கட்சி தலைமைப்பிடம் திரும்பவும்
என்னுடைய நிபுணத்துவத்தை அதற்காக கொடுக்க முன்வருமாறு கேட்டபோது நான் அதிலே இணங்கி தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு வந்தேன். தேர்தல் முடிந்த கையோடு வடமராட்சி பிரதேசத்திற்கு எவரும் பிரதிநிதித்துவம் செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்த வேளையிலே திரு சேனாதராஜாவும் திரு பிரேமச்சந்திரனும் அங்கே சென்று எங்களுடைய புதிய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் தான், ஆகவே அவர் இதன் பிரதேசத்தின் தேவைகளை கவனித்துக் கொள்வார் என்று அவர்கள் எனக்கு தெரியாமலேயே ஒரு வாக்குறுதியை அங்கே கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த விடயங்களை நான் கவனிப்பதற்கு முன்னதாக 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே அம்பாறை மாவட்டத்திலே இருந்து தெரிவாகி இருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியிலே இருந்து பிஎஸ்என் என்கின்றவர் 18ஆம் திருத்தத்தோடு அரசாங்கத்துக்கு மாறி சென்று விட்டார். அப்படி போன போது அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய மக்களுடைய நலன்களை கவனிப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இருக்கவில்லை. என்னை தவிர மற்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தங்கள் மாவட்டங்களிலே மட்டும்தான் செயற்படக்கூடியதாக இருந்தது. ஆகையினாலே அம்பாறை மாவட்டத்தை பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் முழுமையாக அம்பாறை மாவட்டத்தின் அபிவிருத்தி வேலைகள் மட்டும்தான் கவனித்திருந்தேன். கிழக்கு மாகாண சபை உருவானதற்கு பிறகு அம்பாறையிலே எங்களுக்கு 2 கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பிறகுதான் நான் கூடுதலாக வடபகுதியையும் கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த காலத்திலே இருந்து வடமராட்சியிலே நான் கூடுதலாக அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக சில ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறேன். இந்த தேர்தல் வருகிற போது நியமன எம்பி என்று சொல்லி நான் சொல்லுகிற கூட்டுக்களை எல்லாம் மக்கள் சார்பிலே நான் சொல்ல தகுதியற்றவன் என்கின்ற ஒரு பாரிய பிரச்சாரம் நடைபெற்றிருந்த காரணத்தினாலே இனி தொடர்ந்து நான் அரசியலிலே இருப்பதாக இருந்தால் மக்களுடைய ஆணையை பெற்றவனாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவனாக மட்டும்தான் இருப்பேனே தவிர இல்லை என்றால் அரசியலிலேருந்து ஒதுங்கி விடுவேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அரசியலை விட்டு பயந்து ஒதுங்கி ஓடுவதை விடுத்து நான் எடுத்துக்கொண்ட விடயங்கள், நான் சொல்லுகிற கூட்டுக்கள், நான் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகளிலே எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினாலும் அதற்கு மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்று நான் நம்பியிருந்த காரணத்தினாலும் நான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு அதை சோதித்து பார்க்கலாம் என்று தான் தேர்தலில் இறங்கினேன். ஆனபடினால்தான் தேர்தலுக்கு முன்னதாகவே தேர்தலிலே தோற்றால் நான் அரசியலிலிருந்து நீங்கி விடுவேன் என்று சொன்னேன். இது ஒரு நல்ல விடயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தலிலே தோற்றவர்கள் தொடர்ச்சியாக அரசியலிலே தோற்று அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது மக்களை அவமதிக்கிற ஒரு செயல். மக்களால் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் ஒதுங்கிவிட வேண்டும். அப்படி ஒதுங்குவேன் என்று சொல்லித்தான் நான் தேர்தலிலே போட்டியிட்டேன். ஆனால் மக்களுடைய பெரும்பாலான ஆதரவோடு வெற்றி பெற்ற காரணத்தினாலே இப்பொழுது அந்த விடயங்களை மக்கள் சார்பாக நான் பேசக்கூடியதாகவும் கவனிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் இந்த தேர்தல் பற்றி குறிப்பிட்ட போது இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கலாம். அது தொடர்பாக இந்த தேர்தல் பிரசாரம் நடைபெற்ற போது உங்கள் கட்சிக்கு வெளியில் உள்ள கட்சிகளை விட உங்கள் உள்ளவர்களே நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பிரசாரத்தில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. எதிர்கட்சிகளும் உங்களுக்கு எதிராக நின்ற கட்சிகளும் குறிப்பாக உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்போடு செயற்பட்டார்கள். இந்த நிலையில் இவ்வாறு உங்களுக்கு எதிராக மிக கடுமையான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை இருந்ததா? முற்று முழுதாக அந்த நம்பிக்கை இருந்தது. எதிர்ப்பு வருகிற போது அதுதான் கூடுதலான சவாலாகவும் இருந்தது. எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருந்தால் 10ஓடு 15ஆக நானும் இன்னொருவனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு தீர்வு வந்திருக்காது. ஆனால் இந்த தேர்தலிலே நான் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகளுக்கு பூரணமாக மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் குற்றமாக என் மேலே சுமத்தி பல பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே மக்கள் வாக்களிக்கிற போது
அவை எல்லாவற்றையும் தெரிந்துதான் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையினாலே என்னுடைய நிலைப்பாடுகளுக்கு பூரணமாக மக்கள் ஆதரவோடு நான் செயற்படக்கூடியதாக இருக்கிறது. கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் அந்த நிலைப்பாடுகள் சம்பந்தமாக விமர்சித்தவர்கள் அனைவரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதே வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சரி, தமிழரசு கட்சியிலும் சரி, திரு சம்பந்தன் அவர்களும் நீங்களும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாகவும் சர்வாதிகார போக்கிலே நீங்கள் முடிவுகளை எடுத்து அவர்கள் மீது திணிப்பதாகவும் கூட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. பொதுவாக நேரடியாகவே குற்றச்சாட்டு, நீங்கள் இருவருமே சர்வாதிகார போக்கிலே நடக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளேயும் வருகிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? உண்மையாக நீங்கள் சர்வாதிகார போக்கில் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீர்களா? அப்படியாக முடிவுகள் நாங்கள் எடுப்பதில்லை. தலைவருக்கு சில சுயாதீனங்கள் ஒன்று, கட்சி தலைவராக சில விடயங்களை தலைமை தாங்கி செய்கின்ற பொறுப்பு அவருக்கு உண்டு. அந்த வகையிலே அவர் அப்படியான சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த அளவிலே எல்லா கட்சி தலைவர்களையும் கலந்தாலோசித்துத்தான் அவர் அந்த முடிவுகளை எடுக்கிறார். இப்படியாக குற்றம் சுமத்துகிறவர்கள் ஏதாவது ஒரு உதாரணத்தையாவது சொன்னார்களாக இருந்தால் நாங்கள் அதை குறித்து பேசலாம். இப்போ அண்மையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வந்திருக்கிற அறிக்கை பிரேரணை சம்பந்தமான விடயங்களிலே அப்படி நாங்கள் செயற்பட்டிருக்கிறோமா என்று கேட்டு பார்க்கலாம். இந்த குற்றத்தை சுமத்துகிறவர்கள் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடு அவர்களுக்கு பூர்ணமாக தெரிந்தது. அவர்களோடு கலந்தாலோசித்துத்தான் செய்கின்றது. வெளியுறவுத்துறை சம்பந்தமாக எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற போது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டி வைத்து கூட்டம் நடத்தி தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் நான் எடுக்கிற எந்த தீர்மானமும் கட்சி தலைவரிடத்திலே கலந்து ஆலோசிக்காமல் நான் ஒரு காலமும் எடுத்ததில்லை. அப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது கட்சியினுடைய பொதுவான கொள்கை நிலைப்பாட்டுக்கு மாறான தீர்மானமாக எப்பொழுதும் எடுக்கப்படவில்லை. இந்த கலப்பு நீதிமன்றம் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அமெரிக்காவிலிருந்து வந்த 2 உதவி இராஜாங்க செயலாளர்களையும் நாங்கள் சந்தித்த போது அதற்கு முதல் நாள் ஒரு 3 மணி நேரம் கட்சி தலைவர்களும் வடமாகாண முதலமைச்சரும் சேர்ந்து ஒன்றாக பேசி ஒரு நிலைப்பாட்டுக்கு இணங்கித்தான் நாங்கள் போய் அங்கே பேசினோம். அதிலே இந்த நீதிமன்றத்தை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். இப்படியான ஒரு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சரும் நாங்களும் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடு அந்த தீர்மானத்துக்கு உகந்த ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோமே தவிர நாங்களாக திடீரென்று எந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை. இதே வேளையிலே வடமாகாண சபை தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட போது இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை நீங்களும் சம்பந்தன் அவர்களுமே தெரிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் தெரிவு செய்த திரு விக்னேஸ்வரன் அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு முரணாக இப்பொழுது நடந்து வருவதாகவும் கூட குற்றச்சாட்டுகளும் வந்திருக்க பரவலாக பேசப்படுகிறது. உங்கள் மீது சராசரியாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை மீது அல்லது அந்த கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற வகையிலே நீங்கள் என்ன பதிலை சொல்ல விரும்புகிறீர்கள்? முதலிலே திரு விக்னேஸ்வரனை முதலமைச்சராக கொண்டு வந்தது திரு சம்பந்தனும் நானும் என்று சொல்வது தவறு. பல சிபாரிசுகள் பலர் மேற்கொள்ளலாம். ஆனால் இறுதியிலே 5 கட்சிகள் அந்த வேளையிலே 5 கட்சிகளும் ஒன்றாக ஏகமனதாக எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம்தான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக கட்சி நிறுத்தியது. இன்றைய சூழ்நிலையிலே அவர் கட்சிக்கு எதிராக சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், கட்சிக்கு எதிராக செய்கிற செயற்பாடுகள் மிகவும் வருத்தத்துக்குரிய விடயங்கள். அது குறித்து கட்சி இப்பொழுது ஆராய்ந்து வருகிறது. கட்சி தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் முதலமைச்சரோடு இது குறித்து பேசுவதாக கட்சி தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த நடவடிக்கைகள் முடிகின்ற வரைக்கும் அதை குறித்து
பகிரங்கமாக எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆம், தேர்தல் காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி திரு விக்னேஸ்வரன் அவர்கள் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தாலும் நீங்கள் அதற்கு பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் என்ற வகையிலே பதில் கூறுவது இப்பொழுது பொருத்தமில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இது அவருடைய இந்த அறிக்கைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் அமையாதா? அப்படித்தான் இருக்கிறது. ஆனபடினால் தான் கட்சி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதே வேளையில் 2016 ஆண்டு தீர்வு கிடைக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் தேர்தல் காலத்திலும் குறிப்பிட்டிருந்தார். அண்மையிலேயே கூட ஒரு சபையிலே குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் நம்புகிறீர்களா 2016 தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற வகையிலே? 2016 ஆண்டுக்குள்ளே தீர்வு கிடைக்கும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். 2016 ஆண்டுக்குள்ளே தீர்வு வருமா என்று என்னை கேட்டால் அது வருமா வராதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விடயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். 2016 ஆண்டுக்குள்ளே ஒரு தீர்வு வருவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இப்பொழுது நம்பியிருக்கின்றன. நாங்கள் பல சந்தர்ப்பங்களை இழந்தவர்கள், பல தடவைகளிலே பல சந்தர்ப்பங்களை இழந்ததன் காரணமாக எங்களுடைய மக்கள் பலரை அதற்கு பிறகு நாங்கள் இழந்தவர்கள். ஆகையினாலே வருகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் இழக்கக்கூடாது என்பது எங்களுடைய மிகவும் திடமான ஒரு முடிவு. அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உபயோகிக்கிற போது பலர் கேட்கிற கேள்வி, இவர்களை நம்பலாமா, இது நடக்குமா இல்லையா என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்விகள் ஒன்றுமே பொருத்தமற்ற கேள்விகள். அரசாங்கத்தை நம்பலாமா இல்லையா என்ற கேள்வி பொருத்தமற்ற கேள்வி. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ளேயே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்க வேண்டிய கேள்வி, இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அவர்கள் அடைகின்ற வண்ணமான ஒரு தீர்வு வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா, அதான் கேள்வி. சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உடனடியாக கையில் எடுத்து எங்களுடைய முழுமையான ஈடுபாட்டை அதிலே செலுத்தி அந்த தீர்வை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் இறங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய, இந்த வேளையிலே செய்யக்கூடிய பாரிய சேவை என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த வருடம் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை அவர்களை நம்பலாமா இல்லையா என்று யோசித்துக்கொண்டு நாங்கள் உபயோகிக்காமல் இருந்தோமாக இருந்தால் அது எங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்கிற பாரிய ஒரு துரோகமாக இருக்கும். ஆகையினாலே அது சரி வருமோ சரி வராதோ, இருக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக உபயோகிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய தலைமையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள்